தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, தம்மை தாமே மீட்கும் பொருளாக என்று அவர் கொண்டு வருகிறார். மீட்கும் பொருள் என்று கொண்டு வருகிறார். வாசிங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து அவரே என்று அவர் கொண்டு வருகிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, தம்மை தாமே மீட்கும் பொருளாக எல்லா மனிதருக்காகவும் தம்மை தாமே மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து அவரே என்று கொண்டு வருகிறார். மீட்கும் பொருள் என்று கொண்டு வருகிறார். நாம் ஆதி முதற்கொண்டு பார்த்தால் மனிதனை குறித்த தேவனுடைய திட்டம் என்பது தேவன் அனாதியா இருக்கிறது போல இந்த திட்டமும் அனாதியான திட்டமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அனாதி தேவன். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அவர் அனாதியாக அவர் யாக்கோவை சிநேகித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அனாதி தேவன் என்ற இடத்திலே அவருக்கு ஒரு நாட்களின் துவக்கம் நாட்களின் முடிவு இல்லாதவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தேவன் எப்பொழுது இருக்கிறார் என்று கணக்கிட முடியுமா என்றால் கணக்கிட முடியாது. காரணம், அவரே ஒளியாக இருந்ததினாலே அங்கே இருள் இல்லை, இரவு இல்லை, பகல் மாத்திரம், பகல் என்ற ஒரு அனுபவம் இல்லை. அங்கே வெளிச்சம் என்ற ஒரே அனுபவத்திலே நித்தியம் இருக்கிறது என்பதனாலே அவருடைய காலங்கள் கணக்கிட முடியாதவை. அவருக்கு துவக்கம் முடிவு இல்லை என்ற இடத்திலே தேவன் அனாதியாக இருக்கிறார். அதை போலவே மனிதனை குறித்த நித்திய நோக்கம் என்பது அது நித்திய நோக்கம். அனாதியான தேவன் எப்படி நித்தியராக இருக்கிறாரோ அதை போல மனிதனை குறித்த நோக்கமும் நித்திய நோக்கமாக இருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலே உலக தோட்டத்துக்கு முன்பாகவே நாம் அன்பில் பரிசுத்தரும் குற்றமற்றவருமாக இருக்கும்படி தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்று எழுதுகிறார். தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதின் நோக்கம் என்ன? தேவன் என்ற இடத்திலே அவர் சிருஷ்டிப்பை அவர் நிகழ்த்தக்கூடிய இடத்திலே திருத்துவ தேவன் அந்த சிருஷ்டிப்பிலே அவர் ஆழ்ந்திருக்கிறார். அங்கே முழுவதையும் நடத்தக்கூடிய இடத்துல பிதா இருக்கிறார். அதை நடப்பிக்கக்கூடிய இடத்திலே குமாரன் அதை சிருஷ்டிப்பை நடத்துகிறார். அதிலே வல்லமையாக கிரியை செய்து அதை உருவாக்கக்கூடிய இடத்திலே ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று திருத்துவ தேவனின் கிரியை அங்கே சிருஷ்டிப்பிலே காணப்படுகிறது. தேவன் ஒருவரே என்ற இடத்திலே தேவன் ஒருவர் தான். அவர் 3 ஆழ்தத்துவங்களாக கிரியை செய்யக்கூடிய இடத்தில் தான் சிருஷ்டிப்பு நிறைவேறி இருக்கிறது. மனிதன் விழுந்த பொழுதும் அவனை மீட்கும் பொருளாக தேவன் தம்மை திருத்தோராக பிரித்துக் கொண்டார். ஒரு பலி வேண்டும். பலியின் பிரமாணங்கள் மனிதனுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே பலியின் உணர்வுகள் மனிதனுக்குள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஆதாம் விழுந்த பொழுது ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது என்ற அறிவோடு தான் ஆபேல் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு தொழிலை அவன் கையெடுக்கிறான். அதுக்கு காரணம் அவன் பலியிடக்கூடிய அந்த பிரமாணத்தை உணர்ந்தவனாக அவன் இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மீட்கும் பொருள் என்ற இடத்திலே இங்கு சொல்லப்பட்டது காரணம், மனிதனை மீட்பதற்கு ஒரு பலி வேண்டும். அதனால்தான் தேவன் தன்னை திருத்தோராக பிரித்துக் கொண்டார். ஒரு பலியை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தேவன், ஒரு பலிபீடம், ஒரு பலி என்ற இடத்திலே கிறிஸ்து, பலியை செலுத்தக்கூடிய ஆசாரியன் என்ற இடத்திலே அவர் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பலி பொருள். பழைய பாட்டிலே நியமங்கள் சட்டங்கள் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவும் பலியின் பிரமாணங்களை மனிதன் நிறைவேற்றிக் கொண்டே வருகிறான். தேவனுக்கு பலியிடக்கூடிய அனுபவம் முன்னதாகவே இருக்கிறது. பிரமாணங்கள் எழுத்தின்படி கொடுப்பதற்கு முன்பாகவே அவன் மனதின் பிரமாணத்தின்படி அவன் பலி செலுத்தக்கூடிய ஒரு அனுபவத்தை அவன் வைத்திருக்கிறான். அது பிரமாணமாக கொடுக்கப்பட்ட பின்பும் அதை அவன் மீட்கும் பொருளாக அதை எடுக்கக்கூடிய இடத்திலும் பிரமாணங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஊனமுற்றதுக்கு பதிலாக இன்னொன்றை அவன் மீட்கும் பொருளாக கொடுத்து அதை மீட்டுக் கொள்ள வேண்டும். கழுதைக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியை கொடுத்து மீட்டுக் கொள்ள வேண்டும். மனிதனுடைய பாவத்துக்கு பதிலாக அவன் என்னென்ன பலிகளை எப்படி எப்படி செலுத்த வேண்டும் என்ற பிரமாணங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளியினால் மீட்கப்படுகிறது இருக்கிறது, பொன்னினால் மீட்கப்படுகிறது இருக்கிறது.
அங்கே ஆட்டுக்குட்டியினால் மீட்கப்படக்கூடிய காரியங்கள் இருக்கிறது, அங்கே இன்னொரு மிருகத்தினால் மீட்கப்படக்கூடியது இருக்கிறது, பலியினால் மீட்கப்படக்கூடியது இருக்கிறது என்று சட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். 613 சட்டங்கள் என்பது அங்கே ரிலீஜியஸ் லா, அங்கே மார்க்கம் சம்பந்தமான அவர்களுக்கு ஆவிக்குரிய சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோசியல் லா, அவர்கள் வாழக்கூடிய இடத்திலே சட்டங்கள், பொதுவான சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாரல் லா, அவனுடைய நன்னடக்கைக்குரிய சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்குடைய தேவனுக்குரிய காரியங்களிலே சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு சமூகத்துக்கான சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சேர்ந்துதான் 613 சட்டங்கள் கொடுக்கப்பட்டது. இதில் 10 என்று சுருக்குகிறோம். 6, 1, 3 என்ற இடத்துல 10. இந்த 10 பிரமாணங்கள் என்பது 4 தேவனுக்கு அடுத்தவைகளும், 6 4 மீறுகிறவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான், முதல் 4. அடுத்த 6 மீறுகிறவன் மனிதனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான் என்ற இடத்துல 2ஆக வகுக்கப்படுகிறது. இதைதான் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது நீ தேவனில் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை, முன்னை போல் பிறனில் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை என்று 2 பிரமாணத்திலே கொண்டு வருகிறார். உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் தேவனில் அன்பு கூறு என்ற பிரமாணத்தை கொண்டார். அடுத்து உன்னை போல் பிறனை நேசி என்ற இடத்திலே 2 விதமாக அந்த கட்டளைகளை அவர் பிரித்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மீட்கும் பொருள் என்ற இடத்திலே இயேசு கிறிஸ்து தம்மை தாமே மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார் என்று அவர் வசனம். தேவன் ஒருவரே, மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. மத்தியஸ்தர் என்ற இடத்திலே முந்தியிருந்த மத்தியஸ்தர்கள் மரணத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். பிரமாணத்தின்படி அவர்கள் மத்தியஸ்தம் பண்ணினாலும் கூட அங்கே மரிக்கிறதுனாலே அவர்களுடைய பிரமாணத்தின்படி அவர்கள் ஆசாரியர் மாற்றப்படுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் மாறாதவராக, மெல்கிசேதேக்கின் முறைமையின் ஆசாரியராக, மத்தியஸ்தராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய மரணத்தின் ஆசீர்வாதம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் என்ற இடத்திலே 3 விதமாக நாம் ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்கிறோம். அவர்தான் மத்தியஸ்தர். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து அவரே என்ற இடத்திலே எல்லா மனுஷரையும் மீட்கும் பொருளாக அவர் வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மீட்கும் பொருள் என்ற இடத்திலே எப்படி நாம் மீட்கப்படுகிறோம் என்பதை பாவ மனிதன், பழைய மனிதன், புறம்பான மனிதன் என்ற அனுபவத்திலிருந்து நாம் முற்றிலுமாக மீட்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து தம்மை ஒரு பொருளாக கொடுத்திருக்கார். மீட்கும் பொருள் என்றுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மீட்கும் பொருள், பழைய ஏற்பாட்டில் மீட்கும் பொருட்கள் பொருட்களாகவே இருந்தது, மிருக ஜீவன்களாக இருந்தது, பொன் வெள்ளியாக இருந்தது, வெண்கலமாக இருந்தது. அதெல்லாம் இல்லாதபடிக்கு இப்பொழுது மீட்கும் பொருள் என்ற இடத்துல இயேசு கிறிஸ்து வந்தார் என்றால், பொருள் என்ற இடத்துல என்ன பொருட்படுகிறது? அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய வசனத்தினாலே, அவர் தந்த ஆவியினாலே நாம் மீட்கப்படுகிறோம் என்பதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த தேவன் ஒருவரே, மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்ற இடத்துல மத்தியஸ்தர் என்ற இடத்துல தேவன் மனிதன் என்ற அனுபவத்தில் அவர் வந்திருக்கிறார். அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அங்கே அவர் எப்படி வந்தார்? மனிதன், அடிமை என்ற ரூபம் கோலம் பூண்டு அவர் வந்திருக்கிறார் என்று பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7, 8 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனிதன் என்ற இடத்துல வந்து பூரண மனிதனாக 30 வருடம் நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே நிறைவேற்றி, மாம்சம் இல்லை என்ற அனுபவத்திலே அவர் தெய்வீகத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே அவர் வருகிறார். மனிதன் அங்கே செய்யக்கூடாது தேவனே செய்யும்படிக்கு என்று பிலிப்பியர் அங்கே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் முதல் 2, 3 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆனபடினாலே மாம்சத்தின்படி நடாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மனிதன் மாம்சீகமான ஒரு அனுபவத்திலே இருக்கிறான். பாவம் என்ற அனுபவத்திலே அவன் பிடிபட்டிருக்கிறான். இதனாலே அவன் மீட்கப்படக்கூடியபடியாக ஒரு பாவம் இல்லாத, ஒரு மாம்சம் இல்லாத ஒரு அனுபவத்திலே கிறிஸ்து வருகிறார். அவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தாலும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்ட தேவகுமாரன் என்ற அனுபவத்துக்கு வரும் வரைக்கும் 30 வருடம் அவர் நியாயப்பிரமாணத்தை மாம்சத்திலே நிறைவேற்றி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திருக்கிறார். இது மனிதன் ஒருவனும் செய்யக்கூடாததாக இருந்தது. மனிதன் ஒரு பிரமாணத்தை மீறினாலும் எல்லாவற்றையும் மீறி அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் என்ற இடத்திலே நியாயப்பிரமாணம் அவனை நியாயம் தீர்க்கக்கூடிய இடத்தில் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தினாலே எல்லோரும் விடுதலையாக்கப்பட்டார்களா? அப்படின்னா இல்லை. அதன்படி செய்கிறவன் அதனாலே பிழைக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கிறான். பிழைப்பு என்ற அனுபவத்திலே அப்படி செய்யாவிட்டால் அவனை மரணம் ஆட்கொள்ளக்கூடிய இடத்துல அவன் நியாயம் தீர்க்கப்படுகிறான் என்பதுதான்
அங்கே அவர்களுக்கு இருந்தது. ஆனாலும் ஏன் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுதான், நியாயப்பிரமாணம் நல்லது, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, அதனாலே நான் பாவம் என்னதென்று அறிந்து கொண்டேன், அதனாலே நாம் அதிக பாவத்துக்கு போய் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு காக்கப்படும்படியாக தான் அது கொடுக்கப்பட்டது என்றும் அவர் கொண்டு வருகிறார். 7 ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே நியாயப்பிரமாணத்துடைய பிளஸ் மைனஸ் ரெண்டத்தை எழுதிக்கிறார். ஆனாலும் ஒரு பரிபூர்ணமான விடுதலை என்பது அவர்களுக்கு எழுத்தின்படி கிடைக்கவில்லை. ஒரு பரிபூர்ணமான நீதியை அவர்கள் எழுத்தின்படியான நியாயப்பிரமாணத்தினாலே அடைந்து கொள்ள முடியவில்லை என்பதாக தான் இருக்கிறது. நான் விரும்புகிறதை நான் செய்யாதபடிக்கு எனக்குள்ளே கிரியை செய்கிற அங்கு காரியங்களை அவர் பட்டியலிடுகிறார். எனக்குள்ளே கிரியை செய்கிறது, என் மனதின் பிரமாணம் இருக்கிறது, பாவ பிரமாணம் இருக்கிறது, என் மாம்சத்திலே கிரியை செய்யக்கூடிய பிரமாணங்கள் இருக்கிறது, என் மனதின் பிரமாணத்தினாலே நான் கட்டப்பட்டிருக்கிறேன், பாவ பிரமாணம் இருக்கிறது என்றெல்லாம் கொண்டு வந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து பரிபூர்ணமாக விடுதலையாக்கிற்று. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஆவியின் பிரமாணம் என்பது நாம் ஆவியினாலே கிறிஸ்து இயேசுவினாலே மீட்கப்படுகிறோம் என்ற இடத்திலே நம்முடைய மாம்சீகத்தின் கிரியைகள் நம்முடைய ஆவியின் கிரியைகளோடு ஒத்து போகத்தக்கதாக கிறிஸ்து இயேசுவின் ஆவியின் பிரமாணம் நம்மை உள்ளான மனிதனோடு பலப்படுத்தி புறம்பான மனிதனை ஜெயிக்கக்கூடிய இடத்திலே கொண்டு வருகிறது. இதற்கு ஒரு பாவ மனிதனை அழிக்கிறோம், ஒரு பழைய மனிதனை அழிக்கிறோம், ஒரு புறம்பான மனிதனை அழித்து நாம் உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் பலப்படக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அந்த பிரமாணத்தினாலே அடைந்து கொள்கிறோம். மனிதன் ஒருவனும் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தந்து பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்பதாக. இந்த பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்றால் இந்த பாவம் மாம்சத்தை மேற்கொள்ளக்கூடிய இடத்தில் தான் 4000 வருடங்கள் இருந்தது. அந்த பாவ மாம்சத்தை ஜெயிக்கக்கூடிய இடத்திலே கிறிஸ்து அவர் பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்றால் நியாயப்பிரமாணத்தை முழுவதும் தம்முடைய சரீரத்திலே நிறைவேற்றினார் என்பதாக இருக்கிறது. ஒரு மனிதனும் செய்ய முடியவில்லை. 4000 வருட காலங்கள் ஒருவனும் மாம்சத்தை மேற்கொள்ளக்கூடிய இடத்திலே இல்லை. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட 1500 வருடங்களும் கூட எல்லோரும் எல்லா விதத்திலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, மனிதன் செய்ய முடியவில்லை என்ற இடத்தில் தான் கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டார் என்பதை நாம் தெரிந்துள்ளோம். இயேசு நமக்காக எப்படி கொடுக்கப்பட்டார்? அவரை இயேசுவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவரை கிறிஸ்துவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவரை இம்மானுவேலாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே ஏசாயா 9:6 9:6 வாசிங்க. அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதானத்தின் தேவன் என்ற இடத்துல ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்தார் என்பது இயேசு. உனக்கு பிறக்க போகிறது பரிசுத்தமுள்ளதா இருக்கும், இயேசு என்று பெயரிடுவாயாக. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய அனுபவம். இயேசு என்ற இடத்திலே அவர் பாலகன் கொடுக்கப்பட்டார், ஒரு பாலகன் பிறக்கிறார். இயேசு என்ற அனுபவத்தில் ஒரு பாலகன் பிறக்கிறார். ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்றால் அவர் கிறிஸ்து, அவர் இம்மானுவேல் என்பதாக இருக்கிறது. அவர் கிறிஸ்து, அவர் இம்மானுவேல் என்பதாக இருக்கிறது. ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் என்பது இயேசு. இயேசு என்ற அனுபவத்தோடு நாம் நின்று விடாதபடிக்கு கிறிஸ்து என்ற அனுபவத்திலும் இம்மானுவேல் என்ற அனுபவத்திலும் நாம் அவர் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே இயேசு தான், ஒரே தேவன் தான். குமாரனாக பரிசுத்தாவியாக எப்படி ஆள் தத்துவமாக மூன்று தேவர்கள் அல்ல, ஒரே தேவன் ஒருவரே. அதே போல கிறிஸ்து என்ற இடத்துல அவர் ஒருவர் தான். ஆனால் அவரை இயேசு கிறிஸ்துவாக இம்மானுவேலராக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவாக அறிந்திருக்கிறோம். இயேசு என்றால் என்ன? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். கிறிஸ்து என்றால் என்ன? அவர் உயிர்த்தெழுந்து அபிஷேகிக்கப்பட்டவராக வலது பாரிசத்திலே அவர் இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் என்ன? அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற 3 அனுபவங்கள் இருக்கிறார். இந்த 3 அனுபவத்திலும் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பாவ மனிதன், பழைய மனிதன், புறம்பான மனிதன் என்ற 3 அனுபவங்களையும் நாம் ஜெயித்து
உள்ளான மனிதர்களே நாளுக்கு நாள் நாம் பலப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. இயேசு என்ற இடத்திலே அவர் உலகத்தின் சகல பாவங்களையும் அவர் சுமந்து தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்ற இடத்திலே ஏசாயா 53 அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவாட்டுக்குட்டி. அவர் அடிக்கப்படும் ஆட்டை போல, மயிர் கத்திரிக்கிறவருக்கு முன்பாக இருக்கப்படக்கூடிய ஆட்டை போல வாய் திறவாமல் இருந்தார் என்பது உலகத்தின் பாவம் சுமத்தப்பட்ட இடத்திலே உலகத்துக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்த இடத்திலே இருக்கிறது. அவர் எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றால் உலகத்தில் உள்ள மனிதர்களில் அன்பு கூர்ந்தார் என்பதாக இருக்கிறது. அன்பு நிமித்தம் கொடுக்கப்பட்டார் என்ற இடத்துல இந்த இயேசு என்ற இடத்துல ரட்சிப்பு எல்லாருக்கும் வெளிப்படையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம் நாம் ரட்சிப்பை அடைந்து கொள்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே நம்முடைய பாவ மனிதனை நாம் களையக்கூடிய இடத்துல இருக்கிறோம். பாவ அவயவங்கள் முற்றிலும் நீக்கப்படக்கூடிய இடத்திலே இயேசுவின் ரத்தம் மீட்கும் பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். மீட்கும் பொருள் என்ற இடத்திலே இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் நமக்கு விலைக்கிரயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்ற இடத்துல நாம் பாவ மன்னிப்பை அடைந்து கொள்கிறோம். இயேசு என்ற இடத்திலே அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்படுகிறோம். இயேசு என்ற இடத்திலே நாம் ரட்சிப்பு என்ற அனுபவத்துக்குள்ளே வருகிறோம். இங்கு பரிசுத்த ஆவியின் கிரியை நடக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாதபடிக்கு நீங்கள் அந்த உணர்வை அடைய முடியாது, இல்லையா? நாம் பாவி என்ற அந்த உணர்வு நமக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறது. இங்கே எப்படி இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா, இங்கே அவர் உபதேசித்து நம்மை கொண்டு வரக்கூடிய இடத்திலே அவர் கிரியை நடப்பிக்கிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நமக்கு அவர் போதனை செய்யக்கூடிய இடம் என்பது அது திருச்சபையாக இருக்கிறது. திருச்சபைக்குள்ளே அப்படி ஒரு கிரியை நடப்பிக்கிறார். இங்கே பரிசுத்த ஆவி என்றும் சத்திய ஆவியானவர் என்றும் அவரை ரெண்டு விதமாக நாம் அறிந்து கொள்கிறோம். எப்படி இயேசுவை இயேசு என்றும் கிறிஸ்து என்றும் இம்மானுவேல் என்று அறிந்து கொள்கிறோமோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரை பரிசுத்த ஆவி என்றும் சத்திய ஆவியானவர் என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி எங்கே கிரியை நடப்பிக்கிறார்? வசனம் உபதேசம் அங்கே, வசனம் அங்கே அறிவிக்கப்படும் பொழுது, சுவிசேஷமாக அறிவிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை ஒரு உணர்வுக்குள் நடத்தக்கூடிய இடத்திலே அவர் கிரியை நடப்பிக்கிறார். ஆனால் நாம் சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட போது இயேசு என்ற இடத்திலிருந்து நாம் கிறிஸ்து என்று அபிஷேகிக்கப்பட்ட அந்த கிறிஸ்து என்ற அனுபவத்துக்கு அவர் அபிஷேகிக்கப்பட்டவர், அவர் நம்மை அபிஷேகிக்கிறவர் என்ற இடத்துக்கு நாம் வர வேண்டும். அவர் அபிஷேகிக்கப்பட்டவர், அவர் நம்மை அபிஷேகிக்கிறவர் என்பவர் கிறிஸ்து. கிறிஸ்து என்ற அனுபவத்துக்கு வரும்போது நாம் சபையிலே கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக வருகிறோம். அதுக்கு முன்னாடி we are only the members of Christ body. Sorry, we are the members of Christ. அப்படிங்கிறதுக்கு முன்பாக திருச்சபைக்கு தான் நம்ம எண்ணிக்கை. ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்பவர்கள் எண்ணிக்கைக்குரியவர்கள். எண்ணிக்கை தான், வெறும் எண்ணிக்கை தான். ஆனால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்கள் ஆகிறாங்க. they are only the members of the church. ஆனா மெம்பர் ஆஃப் த கிரைஸ்ட் பாடிங்கிறதுக்கு நீங்கள் அபிஷேகத்தை பெற வேண்டும். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர்கள் வெறும் மெம்பர் தான், மெம்பர் ஆஃப் த சர்ச், நாட் த மெம்பர் ஆஃப் த கிரைஸ்ட் பாடி. அவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக வர வேண்டும் என்றால் அங்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெறும்போது அங்கே அவர் சத்திய ஆவியானவராக கிரியை நடப்பிக்கிறார். அவர் பாவத்தை குறித்தும் உலகத்தை குறித்தும் அங்கே கிறிஸ்துவை குறித்துமான உபதேசங்களை நமக்கு சொல்லி நம்மை சரியாக அவர் நடத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்துள்ளோம். இதுதான் கிறிஸ்து இயேசு இம்மானுவேல் என்ற இடத்திலும் அங்கே பரிசுத்த ஆவி சத்திய ஆவியானவர் என்ற இடத்திலும் நாம் அடைந்து கொள்கிறோம். இந்த கிறிஸ்து நமக்கு, இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்கும் பொருளாக கொடுக்கப்பட்டார் என்ற இடத்திலே நாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும்படியாக, நாம் பாவத்திலிருந்து மீட்கப்படும்படியாக அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்டுக் கொள்ளப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம் கிரயத்துக்கு பெறப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம யாரு? நாம் கிறிஸ்துவின் அடிமை என்ற இடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்கு பின்பு அங்கே நாம் பழைய மனிதன், இது பாவ மனிதனை அழிக்கக்கூடிய அனுபவம். பழைய மனிதன் என்ற இடத்திலே பழைய மனிதனுடைய கிரியைகள், பழிவாங்கக்கூடிய மற்ற கிரியைகளை எல்லாவற்றையும் நாம் அழிக்கக்கூடிய இடத்திலே வசனம் அங்கே கிரியை செய்கிறது. வசனத்தினாலே நாம் அங்கே கிரியை நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். நாம் பாவம், மரணம், பிசாசு என்ற இடத்திலே அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம்.
அதிலிருந்து அடுத்து பழைய மனிதன் என்ற அனுபவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படும்படியாக வசனம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. வசனம் என்ற உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசம் நமக்கு கையளிக்கப்பட்டு அதனாலே நாம் பாவ மனிதனை அழித்தது போல இங்கே பழைய மனிதனை முற்றிலுமாக நீக்கக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும். அதுக்கு பின்பாக தான் புறம்பான மனிதன். இந்த புறம்பான மனிதனை அழிக்கக்கூடிய இடத்தில் தான் சத்திய ஆவியானவர் முழுமையான கிரியை நடப்பிக்கிறார். சுயாதீன சித்தத்தை முற்றிலும் அழித்து நாம் தேவ சித்தம் செய்யக்கூடிய அனுபவம் இருக்கிறது. பாவ மனிதன் ஒளிந்து போக வேண்டும் என்று ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். பாவ மனிதன் அழிந்து போக 6:6 வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பாவ மனிதன் ஒளிந்து போகும் பொருட்டாக இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பாவம் சரீரம் ஒளிந்து போக வேண்டும் என்றால் பழைய மனிதனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கொண்டு வருகிறார். 2 கொரிந்தியர் 4:16 வாசி. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. உங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள். அது திரும்ப வாசிங்க. 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனிதனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இங்கே புறம்பான மனிதன். எபேசியர் 3:16 வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பினாலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும். இங்கே பழைய மனிதனை நாம் முற்றிலுமாக பாவ மனிதன், பழைய மனிதன், புறம்பான மனிதனை முற்றிலுமாக அழித்து புதிய மனிதனை தரித்துக் கொள்ளக்கூடிய அனுபவமாக இருக்குது. கொலோசியர் 3:5 வாசிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். பாவ அவயவங்களை அழித்து போடுங்கள். இந்த பாவ அவயவங்களை அழிப்பது என்பது வசனத்தினால் தான் நாம் பாவ அவயவங்களை அழிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. பாவம் எப்படி இயேசுவின் ரத்தத்தினாலே நம்முடைய பாவ மனிதன் அழிக்கப்பட்டானோ, இந்த பழைய மனிதனோடு இணைந்திருக்கக்கூடிய பாவ சரீரம் என்ற இடத்திலே அதை அழித்து போடக்கூடிய அனுபவம் என்பது வசனத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. வசனத்தினாலே அடுத்தது நாம் புதிய மனிதனை தரித்துக் கொள்வது என்பதுதான் நாம் பழைய புறம்பான மனிதனை அழித்து உள்ளான மனிதனை பலப்படுத்தக்கூடிய இடத்திலே புதிய மனிதனை நாம் தரித்துக் கொள்கிறோம் என்பது அவரை அறிகிற அறிவு. அதற்கு இந்த 3மே வேண்டும். இந்த 3ம் இசைந்த இடத்தில் தான் நம்முடைய பழைய மனிதன், பாவ மனிதன், புறம்பான மனிதன் அழிக்கப்பட்ட இடத்தில் தான் நாம் புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்கிறோம். அது நம்முடைய கிறிஸ்துவை, நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடைகிறதாக இருக்கிறது. இந்த 3 காரியங்களை நம்முடைய ஜீவியத்திலே நாம் அழித்து நாம் ஜெயம் பெற வேண்டும். அதற்காக அவர் மீட்கும் பொருளாக தந்திருக்கிறார். என்ன? முதலாவது ரத்தத்தினாலே நாம் விலைக்கிரயமாக பெறப்படுகிறோம். நாம் அவருடைய அடிமைகள். அவருடைய வசனத்தினாலே அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய இடத்திலே நாம் அவருடைய ஊழியர்கள். நாம் அதற்கு பின்பாக அவருடைய சித்தம் செய்யக்கூடிய இடத்திலே நாம் அவருடைய மனவாட்டி என்பதாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ற இடத்துல, இயேசு என்ற இடத்துல பாவ மன்னிப்பை நாம் அடைந்து கொள்கிறோம், ஒரு ரட்சிப்பை நாம் அடைந்து கொள்கிறோம். கிறிஸ்து என்ற இடத்துல ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்கு உட்பட்டு நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். இம்மானுவேல் என்ற இடத்திலே அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற இடத்திலே நாம் அவருடைய மனவாட்டி என்ற இடத்துக்கு நாம் கொண்டு வரப்படுகிறோம் என்பதாக இருக்கிறது. ரத்தத்தினாலும் வசனத்தினாலும் ஆவியினாலும் பரிபூர்ணமாக நாம் மீட்கும்படியாக அவர் நமக்காக மீட்கும் பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதாக நாம் மீட்கும் பொருள் என்ற இடத்துக்கு வர மீட்கப்படக்கூடியவர்கள் ஆனந்த களிப்போடு பாடி அவர்கள் உள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு பாடி சியோனுக்கு வருவார்கள் என்ற இடத்திலே நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு இருக்கிறது. இந்த நித்திய மகிழ்ச்சி என்ற இடத்திலே அது என்ன?
அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவாக இருக்கிறது. நாம் சரீரத்திலே தேவ சித்தம் செய்யும்படியாக இருக்கிறது. இதற்கு பாவ மனிதனை நாம் அழித்திருக்க வேண்டும், பழைய மனிதனை அழித்திருக்க வேண்டும், புறம்பான மனிதனை அழித்து உள்ளான மனிதனே நாளுக்கு நாள் பலப்படக்கூடிய வார்த்தை. இங்கே 6லும், இங்கே ரோமர் 6:6லும், அங்கே 2 கொரிந்தியர் 4:16லும் நம்ம பார்த்தோம். அதனுடைய நிறைவு என்பது அங்கே எபேசியர் 3:16 இருக்கிறது. 3:16 புறமான மனிதனை முற்றிலும் அழித்து உள்ளான மனிதனை நாம் பலப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையின் நிறைவு. அது அங்கே கொலோசியர் 3:10 சொல்லப்பட்ட புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பாவ மனிதன், பழைய மனிதன், புறமான மனிதன் முற்றிலும் நீக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்கான இது உபதேசங்களாக இருக்கிறது. இதனுடைய ஒப்பனைகளை நாம் அங்க முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு இஸ்மவேல் இருக்கிறான், அவன் பாவ மனிதன். அங்கே ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஒரு ஏசா இருக்கிறான், பழைய மனிதன். அங்கே புறம்பான மனிதன் என்ற இடத்துல யாக்கோபுடைய குடும்பத்திலே 12 பேர்ல சிமியோன் போன்றவர்கள் பழைய மனிதன் பழிவாங்கக்கூடிய இடத்துல இருந்தார்கள். அங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடாகிய இஸ்மவேலாலே அங்க தேவனை விட்டு அவன் அகன்று இருக்கக்கூடிய ஒரு 13 வருடங்கள் இருக்கிறது. 13 வருஷம் அங்க தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை என்ற இடத்துல இருக்கிறது. அங்க 13 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லை. 16ஆம் அதிகாரத்துல இஸ்மவேலை பெற்றெடுக்கும் போது அவருக்கு 86 வயது. 17ஆம் அதிகாரத்துல எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லும்போது 99 வயது. 13 வருஷம் அங்கு தேவனுக்கும் அவனுக்கும் உறவு இல்லை என்ற இடத்திலே அங்கே இஸ்மவேலாலே வந்த பிரச்சனை. இதை தேவன் நிவர்த்தி செய்யும்படியாக நீங்க 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் 13 முறை உடன்படிக்கை என்ற வார்த்தை அவர் பிரயோகித்திருப்பார். அந்த உடன்படிக்கையின் உறுதியை 13 முறை சொல்லி அவனுடைய குறைபாடுகளை நிவர்த்தியாக்கி ஈசாக்கு என்ற நிறைவுக்கு கொண்டு வருகிறார். வாக்குத்தத்தத்தின் குமாரன் வார்த்தை என்ற நிறைவுக்கு அங்கே ஆபிரகாமை கொண்டு வரக்கூடிய இடத்திலே தேவன் கிரியை செய்கிறார், நாம் அல்ல. அங்க ஆபிரகாம் தேடி போகவில்லை, தேவன் தேடி வந்திருக்கிறார். ஆபிரகாம் ஒன்றும் கிரியை செய்து தன்னை நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத குறைபாடுகளை அங்கு தேவன் கிரியை நடப்பிக்கிறார் என்ற இடத்திலே 13 முறை அங்கு உடன்படிக்கை என்ற வார்த்தை அங்கு உபயோகிக்கப்பட்டு அவனுடைய உடன்படிக்கை உறுதியாக்கப்படுகிறது என்ற இடத்துல ஆபிரகாமுடைய குறைபாடுகள் அங்கே 17 நீக்கப்பட்டு ஈசாக்கு பிறப்பிக்கப்படுகிறார் என்பதாக. ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அங்கே ஏசா அங்கே கிரியை நடப்பினார். மூத்தவங்க எல்லாம் பிரச்சனை. முந்தி பிறந்தவர்கள் மாம்சத்தின்படி கிரியை செய்யக்கூடிய இடத்துல தங்களை விற்று போடக்கூடிய இடத்துல பிரமாணத்தின்படி இவர்கள் பிறக்கவில்லை. இஸ்மவேலு அங்கே பிரமாணத்துக்கு உட்பட்டு அவன் பிறக்கவில்லை, அவன் தேவனுடைய திட்டத்தின்படி பிறக்கவில்லை, மாம்சீக யோசனையினாலே அவன் பிறந்திருக்கான். ஆபிராம் அங்க சாரா என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ற வார்த்தை தேவனுடைய பேரிலிருந்து கொடுக்கப்படுகிறது. உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றால் அதில் தேவனுடைய நாமம் அங்கே தரிப்பிக்கப்பட்ட ஜனமாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். ஆபிரகாம் என்ற வார்த்தை அங்கே ஆபிரகாமுக்குள்ளும் சாராளுக்குள்ளும் சேர்க்கப்பட்ட பின்புதான் அங்கே ஈசாக்கு பிறக்கிறான். தேவனால் பிறந்தவன் என்ற இடத்துக்கு ஈசாக்கு வருகிறார். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஏசா யாக்கோபை சிநேகித்து ஏசா வெறுக்கக்கூடிய இடத்துல இருக்க காரணம் என்ன? அவன் அங்கே பழைய மனிதன் என்ற இடத்துல அவன் இருக்கிறான். பாவ மனிதன் என்ற இடம் தாண்டி பழைய மனிதன், புறம்பான மனிதன் என்ற இடத்துல யாக்கோபுடைய வாழ்க்கையில அங்கே சிமியோன் லேவி கிரியை நடப்பித்து அங்கே லேவிய தேவன் தூக்கி எடுத்தாலும் சிமியோன் தூக்கி எடுக்கக்கூடிய இடத்துல இல்லை என்பதாக இருக்கிறது. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவன் லாபான் என்ற உலகத்துக்குள்ளாக அவன் சிக்கிக் கொள்ளுகிறான். லாபான் என்பது உலகம், அவனை ஏமாற்றக்கூடிய ஒரு உலகம். 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றி ஏமாற்றக்கூடியதுதான் உலகம். உலகத்திலே நாம் உண்மையான அன்பையோ உண்மையையோ நாம் எதிர்பார்க்க முடியாது என்பதற்கு லாபானுடைய வீடு சரியானதாக இருந்தது. இங்கே ஏசா இவனுடைய மனதை வருத்தினது மாத்திரமல்ல, தகப்பனுக்கு விரோதமாக கிரியை நடத்துவது மாத்திரமல்ல, இந்த ஏசாவுக்கு பயந்து இந்த யாக்கோபு தன் வீட்டை விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. நடத்தினாலே அவன் ஓடி போகிறான். ஓடி போன இடத்துல உலகம் என்ற லாபானை விட்டு அவன் விடுதலையாக்கப்படுவதற்கு 11வது பிறந்த யோசேப்பு தான் காரணம். யோசேப்பு பிறந்த பிறகுதான் அங்கே விடுதலையாக்கப்படுகிறார். யோசேப்பு 11வது ஆள் பிறப்பில் இல்லையா? 11வது யோசேப்பு பிறந்த ஒன்றுதான் அவன் உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான். இந்த யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு சரியான முன்னுதாரணமாக நெல்லாட்டமாக இருக்கிறார்.
இயேசு நமக்குள் பிறந்தால்தான் நாம் உலகத்தை விட்டு விடுதலையாக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் வாசிக்கிற 16. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. 16 தானே வாசி. நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யார் உலகத்தார் அல்ல? 11 பேருக்கு தான் சொல்றாரு, 12 பேருக்கு இல்ல. இது யாருக்கு சொல்றாரு? 11 பேருக்கு தான் சொல்றாரு. ஏன்னா கேட்டின் மகன் கெட்டு போகிறான். அங்க யூதாசை தள்ளி 11 பேருக்கு தான் இதை கொண்டு வராங்க. 11 பேருக்கு தான். ஆனால் 12 என்ற நிறைவு எப்பொழுது வருகிறது? அப்போஸ்தலர்கள் அங்கே அனாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பின்புதான் அவர்கள் 12 என்ற எண்ணிக்கைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். அதற்கு 11 11 is a teaching, and 12 is the fullness of apostolic teaching. 11 என்ற டீச்சிங் வந்தாலும் அங்க 12 என்பது அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் நிறைவாக இருக்கிறது. அது அபிஷேகத்தோடு கூடிய நிறைவு என்ற இடத்துல இங்க 11 பேர் தான். இயேசு அங்கே இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது செய்த ஜெபம் தான் 17ஆம் அதிகாரம் நம்ம அறிந்திருக்கிறோம். இதுல 16ஆம் வசனத்துல நான் உலகத்தான் அல்லாது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. 11ஆவது யோசேப்பு பிறந்த உடனே அவன் லாபானுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு விடுகிறான். புறப்பட்டு வந்தவங்க நேரடியாக வாக்குத்தத்தத்தின் எல்லைக்குள்ளே போகவில்லை. அதுக்கு முன்பாக நடந்த காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். யாக்கோபு தன்னை வெறுமையாக்கி யாப்போக்கு என்ற இடத்திலே போராடி அவன் இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறான். தன்னுடைய சகோதரனை 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவன் சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய தெய்வீக அன்பு அவனுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவன் சுக்கோத்துக்கு போய் அங்கே கூடாரம் போட்டு 33ஆம் அதிகாரத்தின் கடைசி 17ஆம் வசனத்துல சுக்கோத்துல போய் 33:17 வாசிங்க. யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டார். அங்க எல்லா சௌக்கியமா இருக்குன்னு சொல்லி சுக்கோத்திலே அவர் தங்கி விட்டார். அதனாலே அந்த இடத்துக்கு சுக்கோத் என்று பெயர் வந்தது. அங்க எல்லாரும் தன் பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க, மேய்ச்சலுக்கு எல்லாம் இருக்கு, ஆடு மாடுகளுக்கு பிரச்சனை இல்லை என்று சுகபோகத்தை இடத்தின்படி பார்த்து தேவன் சொன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு அதுக்கு முன்பாகவே அவன் கூடாரம் போட்டதுதான். அவன் மகளுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது, அவனுடைய பேருக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது, அவனுடைய சாட்சிக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. நாம் சரியான இடத்துல சரியான ஆட்களோடு இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய சாட்சிக்கும் கேடு வரும் என்பதற்கு யாக்கோபுடைய வாழ்க்கை சரியான உதாரணமாக இருந்தது. அங்க பாருங்க, ஏசாவையே ஜெயிச்சாச்சு. ஏசா கிட்ட எல்லாம் இருக்கு பாருங்க. உலகத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் போதும் என்று சொல்லுகிறான். யாக்கோபு அனுப்பின வெகுமதிகளை வாங்காதபடிக்கு எனக்கு கடவுள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, போதும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அங்கே பாருங்க, ஈசாக்குடைய சந்ததியிலே அவன் எழுத்தின்படியாக போய்விட்டாலும் கூட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கக்கூடிய வெளிச்சம் அவனுக்கு இல்லாவிட்டால் கூட அவனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அவனை எழுத்தின்படி ஆசீர்வதித்திருக்கிறார். இது பிதாக்களுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமின் நிமித்தம் அங்கே இஸ்மவேல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். ஆபிரகாமின் நிமித்தம் எலியேசர் அங்கே அடிமை வீட்டிலே பிறந்தவன் என்றாலும் அவன் ஒரு ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டிருக்கிறான். அங்கே ஆபிரகாமின் நிமித்தம் கேத்துராவின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈசாக்கின் நிமித்தம் ஏசாவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். ஈசாக்கின் நிமித்தம் இங்கே யாக்கோபும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். இதெல்லாம் பிதாக்களுடைய ஆசீர்வாதம் என்ற இடத்துல இருக்கிறது. இந்த யோசேப்பு பிறந்த உடனேதான் உலகத்திலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டு, லாபான் இடத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவன் தன் சுதந்திரத்துக்கு வரும்படியான வெளிச்சம் அவனுக்கு கிடைக்கிறது. ஆனாலும் அவன் அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றாதபடி சுக்கோத்திலே இருந்திருக்கான். நம்ம ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு முன்னெடுப்பு வைக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை அந்த நீதியும் தேடும் போது மற்றெல்லாம் கொடுக்கப்படுகிறது. மற்றெல்லாம் கொடுக்கப்பட்ட உடனே ராஜ்யத்தின் நீதியும் தேடுவதை நம்ம விட்டு விட்டால் நமக்கு பிரச்சனை வரும் என்ற இடத்துல யாக்கோபுக்கு எல்லாம் வந்துருச்சு, அண்ணனுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சு, அவனோட போக வேண்டாம்ன்ற முடிவெல்லாம் சரிதான். ஆனால் தேவன் சொன்ன எல்லைக்குள்ளே நாம் வர வேண்டும். தேவனை அடையக்கூடிய அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியை அடைய முடியாத தேவன் நம்மை அப்போஸ்தலர் உபதேசத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இதுல நம்ம போதும்னு நிக்க கூடாது. இதுல நாம் இன்னும் தேவனை அறிந்து அவரை கிட்டி சேரக்கூடிய உறவை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். எதுக்கு வரோம்? நம்ம உறவை நாம் மேம்படுத்திக் கொள்ள முடியாம தேவனோடு உறவிலே நாம் வளர வேண்டும். அதுக்குதான் நம்ம சபை கூடி வருகிறோம். அதுக்குதான் சத்தியம் இங்கே பகிரப்படுகிறது. தேவனை எங்க ஆராதிக்கலாமே, எதுக்கு இங்க வரணும்? தேவனோடு உள்ள உறவிலே நாம் வளரக்கூடிய அந்த அனுபவம். இவன் சுக்கோத்திலே கூடாரம் விட்டதுனாலே அங்கே அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டது.
அங்க தீனால கொண்டு போயிட்டாங்க, அங்க பிள்ளைங்க கொலகாரனா போயிட்டாங்க. இவனுடைய வாசனை அங்கே கெடுக்கப்பட்டு விட்டது. சிமியோன் தான் காரணம். சிமியோன் தான் இந்த பிரச்சனைகளை உண்டாக்குகிறார். கூட லேவி சேர்ந்துகிறாரு. இதெல்லாம் போகும். ஆனால் அதுக்கு பின்பாக அங்கே 12வது என்ற இடத்துல அங்கே 12வது பிள்ளை பிறக்கிறான், பெஞ்சமின். பெஞ்சமின் பிறந்த பின்பு அவன் பார்த்தீங்கன்னா 47:9 ஆதியாகமம் 47:9 என்னுடைய நாட்கள் எல்லாம் வருத்தம் சஞ்சலம்னு சொல்றாங்க. நீங்க 11 பேர் இருந்தாங்க, ஒரு ஆளு கேட்டுக்கு போகிறான், 11 பேரை நான் காத்து கொண்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆனால் 12 பேர் என்ற நிறைவை அவர்கள் அடைவதற்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைத்த உடனே அவங்க சீட்டு போட்டு அங்க ஒரு ஆளை எடுத்தாலும் அவர் கணக்குல இல்லை. அங்க பவுல் அப்போஸ்தலனை தேவன் கொண்டு வருகிறார். ஆனால் இந்த 12 என்ற எண்ணிக்கை வந்த பின்பு சபை மிகப்பெரிய சோதனைகளை சகிக்கக்கூடிய இடத்திலும், வேதனைகளை சகிக்கக்கூடிய இடத்திலும், சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடிய இடத்திலும் வருது. வருத்தம் சஞ்சலம்னா அங்க சபைக்கு வருகிறது, சபை சிதறடிக்கப்படுகிறது, அங்குதான் வளர்ச்சி உண்டாகுது. இங்க 12வது மகன் பிறந்த உடனே தான் இவனுக்கு பிரச்சனைகள் பெருசா இருக்குது. அதுக்கு முன்ன யோசேப்பு காணாமல் போகிறான், 12வது ஒரு மகன் பிறக்கிறான். இப்பதான் 47 யோசேப்பை கண்டவுடனே அங்கே அவன் பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட இடத்துல தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். 47:9 வாசிங்க. அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளமா இருக்கிறது. சஞ்சலம் உள்ளதாக இருக்கிறது. ஒரு நிறைவு வரும் பொழுது நமக்குள்ளே போராட்டங்கள் சஞ்சலங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய பலன் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பது யாக்கோபுடைய வார்த்தை. இந்த யோசேப்பு அவன் பிறந்த பின்பு பார்த்தீங்கன்னா அவன் விடுதலையாக்கப்பட்டு வந்தாலும் இந்த யோசேப்புக்கு விரோதமாகவே சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். தகப்பனுக்கு மிகவும் பிரியமானவர் நேசகுமாரன் என்ற இடத்துல இயேசு கிறிஸ்து, இங்கே யாக்கோபுக்கு நேசகுமாரன் என்ற இடத்துல யோசேப்பு. பலவர்ணமான அங்கி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இவர் விசேஷித்தமான அபிஷேகத்தினாலும் ஜீவியத்தினால் நிரப்பப்பட்ட குமாரன். அங்கே சகோதரர்களை சந்திக்கும்படியாக யாக்கோபு அவனை அனுப்புகிறார். காலம் நிறைவேறும் போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய கிறிஸ்து இயேசுவை தேவன் அனுப்பினார் என்று கலாத்தியர் நிருபக்காரர் சொல்கிறார். அனுப்புகிறார், தேவன் அனுப்பினார் என்ற இடத்துல யாக்கோபை, அங்க யாக்கோபு யோசேப்பை அனுப்புகிறார் சகோதரை பார்க்க முடியாது. தேவன் அங்கே குமாரனை அனுப்புகிறார் என்ற இடத்துல இருக்கிறார். முதலாவது குழியிலே போட்டார்கள். இங்கே முதலாவது அவர் பிறந்த உடனே அங்கே ஒரு மரணம் அவருக்கு எதிர்கொள்ளுகிறது. 2 வயதுக்கு உட்பட்ட எல்லோரையும் கொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல கொள்ளுகிறார். அவரை யோசேப்பை அங்க எகிப்துக்கு விற்று போட்டார்கள். இங்கேயும் குமாரனை எகிப்துக்கு கொண்டு போ, அப்படி எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்று இஸ்ரவேலுக்கு ஒப்பனையாகவும் யோசேப்புக்கு ஒப்பனையாகவும் இயேசு கிறிஸ்து முன்னோடியாக அவர் நிஜமாக இருக்க இவர்கள்லாம் நிழல். எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைப்பேன் என்பது அங்க எகிப்திலிருந்து வரவேற்பு. யோசேப்பு 20 வெள்ளிக்கு விற்கப்பட்டார், இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்கு விற்கப்பட்டார். போத்திபாரின் வீடு, அங்க ஒரு சோதனை வருகிறது. இயேசு கிறிஸ்து 30 வருடம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின பின்பு அங்கே அவருக்கு வனாந்தரத்தில் ஒரு சோதனை, பாவம், உலகம், பிசாசை ஜெயிக்கக்கூடிய ஒரு சோதனை அங்கே இருக்கிறது. அதெல்லாம் அவர் ஜெயித்தது போல போத்திபாரின் வீட்டிலும் சிறைச்சாலையிலும் அங்கே போத்திபாரின் வீட்டில் முழு ஜெயம் பெறுகிறார் யோசேப்பு. இந்த பாவத்துக்கு நான் உடன்படுவது எப்படி என்று அவர் அங்கே ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து பாவ, உலகம், பிசாசை ஜெயித்ததுக்கு ஒப்பனையாக யோசேப்பு முழுவதும் ஜெயம் பெற்று போத்திபாரின் வீட்டிலிருந்து சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறார். வீண் பலி. அங்கே காரணம் இல்லாமல் யோசேப்பு குற்றச்சாட்டுக்கு உட்பட்டது போல காரணம் இல்லாதபடிக்கு இயேசு குற்றச்சாட்டப்படுகிறார். முதல் கேஸ் நிக்கல. முதல் கேஸ் யூதருக்கு ராஜா என்று சொல்லுகிறான்னு சொன்னா இல்ல, அவர் ராஜா, உங்க ராஜாவை கொண்டு போங்கட்டாரு. கேஸ் நிக்கல. 2வது, இவன் எங்கள் வேதத்துக்கு விரோதமாக தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறான், இவன் கொள்வதற்கு தகுதியானவன் என்று 2வது குற்றச்சாட்டை கொண்டு வந்துதான் இவரை கொலைக்கு கொண்டு போகிறார். இங்க யோசேப்பின் மேலும் குற்றம் சாட்டப்பட்டு யோசேப்பு சிறைச்சாலைக்கு வருகிறார். பாருங்க, தேவன் நம்மை அழைத்தது என்பது முற்பிதாக்களுடைய ஜீவியத்திலே அவர்கள் ஆசீர்வாதமான இடத்தில், எழுத்தின்படியான ஆசீர்வாதமான இடத்தில் இருந்து ஒரு வனாந்தரமான இடத்துக்கு வந்து அதை அவர்கள் ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். ஆபிரகாம் அங்கிருந்து கொண்டு வர மெசபதோமியாவிலிருந்து வருகிறார் என்றால் மெசபதோமியா ஒரு நல்ல வளமான ஒரு
இடமாக இருந்து அங்கிருந்து தான் அவர் வந்து அவர் அந்த காமின் தேசத்தை அவர் ஆசீர்வதித்து அதை சுதந்திரிக்க வேண்டும். அங்க சாபத்துக்குள்ளான ஜனங்களை நீக்கி 7 ஜாதிகளையும் முறியடித்து அவர் அந்த தேசத்தை ஒரு ஆசீர்வாதமான தேசமாக மாற்ற வேண்டும். ஈசாக்கு அங்கு வந்தான், அவனை எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லி பஞ்சகாலத்திலும் அவர் விதைத்து அங்க முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை 100 மேனி அறுத்து பெறுகிறார். இங்க பாருங்க, யாக்கோபு அங்க லாபான் வீட்டுக்கு போன பின்பு லாபானே சொல்லுகிறான், நீ என்னோட இருந்தது தேவன் இருக்கிறார் உன்னோட, என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆடு குட்டி போனதை மட்டும் நம்ம நினைச்ச கூடாது. அவனுக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. அது வரைக்கும் அவனுக்கு ஆண் பிள்ளைகள் கிடையாது. சரிங்களா? இந்த நாட்கள்ல தான் ஆண் பிள்ளைகள் அவனுக்கு பிறந்திருக்கிறார்கள். இவன் நம்ம ஆடு மேய்த்த நாட்கள்ல தான் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். தேவனோட இருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதுக்கு பின்பாக பாத்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு போத்திபாரின் வீட்டுக்கு போகிறான். போத்திபாரின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அங்கிருந்து சிறைச்சாலை தலைவனுடைய வீட்டிலே வைக்கப்படுகிறான். சிறைச்சாலை தலைவனுடைய வீடு அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அவன் எகிப்தின் ராஜாவிடத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். எகிப்தே ஆசீர்வதிக்கப்படும். தேவன் நம்மை அழைத்தது என்பது நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு தான் நம்முடைய பாவம், பழைய மனிதன், புறம்பான மனிதனை அழித்து தேவ சித்தம் செய்யக்கூடிய இடத்திலே புதிய மனிதனை நாம் தரித்துக் கொண்டால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டோமே, அந்த அழைப்பு நிறைவேறும்படியாக தான் இதை நாம் செய்ய வேண்டும். யோசேப்பு அங்க எங்க போனாலும் அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்குதே. அவனுடைய சொப்பனங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. ஆனால் சொப்பனங்களை அவன் விவரிக்கக்கூடிய இடத்துல தேவன் அவனை கொண்டு போகிறார். அங்க எகிப்தின் ராஜாவின் சொப்பனத்தை அவன் விளக்கக்கூடிய இடத்துல அவனை கொண்டு வந்து உயர்த்துகிறார் தேவன். பானபாத்திரக்காரன் சுயபாகிகளின் தலைவனுடைய சொப்பனங்களை அவன் அங்க விழாவாரியாக விளக்குகிறான். இந்த சிறைச்சாலை என்பது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அங்கேயும் 2 பேர், இங்கேயும் 2 பேர். யோசேப்போடு பானபாத்திரக்காரனும் சுயபாகிகளின் தலைவனும் இருக்கிறார். இங்க இயேசு கிறிஸ்து அவர் பாவிகளோடு அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். கொள்ளாதவர்களுடைய கூட்டத்திலே அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது என்ற இடத்துல 2 பக்கமும் 2 கல்லர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இங்கேயும் ஒருவன் ஜீவனை அடைந்து கொள்கிறான், ஒருவன் மரணத்தை அடைந்து கொள்கிறான். இங்கனும் ஒருவன் தன்னுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுகிறான், ஒருவன் மரணத்தை சந்திக்கிறான் என்ற இடத்துல இருக்கிறான். சரியான ஒப்பனை. இவன் சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வந்து அங்கு ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தினார்கள் என்ற இடத்துல இங்கே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டு வருகிறார் என்பதாக இருக்கிறது. இங்க எகிப்துக்கு ராஜாவுக்கு முன்பாக நின்றவன் எகிப்து இவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டது. இவன் எகிப்தின் ராஜாவுக்கு முன்பாக வந்து அந்த சொப்பனங்களை விவரித்து சொன்ன உடனே இவனுக்கு முதல் நடக்கிறது கல்யாணம். ராஜா தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ரதத்தை கொடுத்து இவனை உலகம் முழுவதும், அந்த எகிப்து முழுவதும் இவனை கொண்டு வந்து இவனை உயர்த்தி இவனுக்கு ஒரு திருமணம் பண்ணுகிறான். திருமணம் எங்க நடக்குதுன்னா அங்க ஊன்பட்டினத்து ஆசாரிய மகளை கட்டுகிறான். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி அங்கே வந்தாலும் கூட முதலாவது அவருடைய மனவாட்டி என்ற இடத்துக்கு யூதர்கள் வரும்படியாக தேவன் விரும்பினாலும் புறஜாதிகள் தான் முதலாவது வந்து சேருகிறார்கள். அதுக்கு பின்புதான் யூதர்கள் வந்து சேருகிறார்கள் என்று நாம் தெரிவிக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்க உங்களையே நீங்க புத்திமான்கள் என்று எண்ணாதீர்கள். அங்க முந்தி நடந்துக்க வேண்டியது பிந்தி நடக்குது. யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு பின்பு புறஜாதிகளுக்கு நிறைவு வந்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது மாறுதலாக நடைபெறுகிறது. நாம் நிறைவை அடைந்த பின்பு அவர்களை தேவன் கொண்டு வருவார். அவர்களை தேவன் தள்ள மாட்டார். அவர்கள் சுவிசேஷத்துக்கு பயங்கராக இருந்தாலும் அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டிருக்கிறார்கள். இங்கு யோசேப்பு உயர்த்தப்பட்ட உடனே அவன் உயர்த்தப்பட்ட சிங்காசனத்துக்கு வரக்கூடிய இடத்துல அவனுக்கு ஒரு புறஜாதி ஆசாரிய மகளை தான் அவனுக்கு திருமணம் பண்ணுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் வந்து அந்த எகிப்தை உலகத்தை அவர் சுதந்திரிக்கக்கூடிய இடத்துல அவருடைய மனவாட்டி முதலாவது புறஜாதி தான். புறஜாதியாகிய சபை சேர்க்கப்படுகிறது. அதுக்கு பின்பாக அவருடைய சகோதரர்கள் அவரோடு இணைக்கப்படுகிறார்கள். அதுக்கு பின்பாக அவருடைய சகோதரர்கள் வந்து, அவர் சகோதரர் வரும்போது பாருங்க, முதலாவது யோசேப்புக்கு தெரியும் அவர்கள் சகோதரர்கள், இயேசுவுக்கு தெரிந்தது சொந்த ஜனங்கள் என்று. ஆனால் இவர்கள் மேசியாவை அறிந்து கொள்ள முடியவில்லை. பின்பு மேசியா தன்னை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய இடத்துல அங்கே அழுது புலம்பக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது.
இதெல்லாம் யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னுதாரணம் என்ற இடத்துல நாம் கொண்டு வருகிறோம். இந்த யோசேப்பு முதலாவது சகோதரர் வந்த உடனே அவன் சிமியோனை தான் பிடித்து கட்டுகிறான். சிமியோனை பிடித்து கட்டுகிறான். இவன் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று யோசேப்பு அறிந்து சிமியோனை பிடித்து கட்டுகிறான். ஏன் சிமியோனை பிடித்து கட்டுகிறான் என்றால், சிமியோனும் லேவியும் கொடுமையின் கருவிகள். அங்க 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 3ஆம் வாசிங்க. 42 3ஆம் வசனம். 49 ஆதியாகமம் 49 5ஆம் வசனம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். அந்த கொடுமையின் கருவிக்கு யார் முக்கியமான சிமியோன் தான் அதை கிளறார். சிமியோன் தான் இந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறாரு. லேவி அவனோட சேர்ந்து கொள்ளுகிறான். லேவியை தேவன் பிரித்தெடுக்கிறார். லேவியுடைய வைராக்கியம் உண்மையான வைராக்கியம் என்று தெரிந்து தேவன் லேவியை தன்னுடைய பரிசுத்த ஊழியத்துக்கு என்று அவர் பிரித்தெடுக்கிறார். ஆனா சிமியோனுடைய பிரச்சனையை அறிந்ததுனால யோசேப்பு முதல் சிமியோனை தான் கட்டி போடுறார். இதை நாம் எழுத்துப்படி பார்க்காதபடிக்கு அவருடைய ஆயுதங்கள் கொடுமையின் கருவிகள். அது அரண்களை நிர்மூலமாக்கி இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்கி இருக்கிறது. ஆனால் இதை சிறைச்சாலையில போட்டு அங்க யூதா தான் இதை ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதுக்கு பின்பு பாருங்க, சிமியோனை விடுதலை ஆக்கினாலும் கூட அங்க பென்யமீனை பிடித்து போடக்கூடிய இடத்துல யூதா தான் முன் வருகிறான். யூதா முன் வந்து அங்கே தன்னை தாழ்த்தி அன்பினாலே யோசேப்பை இருதயத்தை உடைக்கக்கூடிய இடத்துல கிரியை நடப்பித்தது யூதா. அப்போ இந்த கொடுமையின் கருவி, எழுத்தின்படி இருக்கக்கூடிய கொடுமையின் கருவிகளை ஜெயிக்கக்கூடிய இடத்துல நாம் தேவனுடைய ஆயுதங்களை தரிக்கிறவர்களாக மாற வேண்டும். 2 கொரிந்தியர்ல எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. தேவ பலத்தினாலே அங்கே அன்பினாலே வசப்படுத்தக்கூடிய அந்த தன்மை யூதாவுக்கு தான் வருகிறது. யூதாவுக்கு தான் அந்த தன்மை கொடுக்கப்பட்டது. அவன் தான் சுபாவத்தினாலே ஜெயிக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறான். அவனுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள் தேவன் அவனை நிவர்த்தியாக்கி தேவநீதி என்ற இடத்துக்கு கொண்டு வருகிறார். யூதாவுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம். யூதாவுடைய வாழ்க்கை அந்த சகோதரருடைய வாழ்க்கையோடு வந்து எட்ட முடியாது. அவன் தனித்து இருக்கிறான். அவனுடைய மகன்கள் 2 பேரும் மரித்து போனாலும் 3வது மகனுக்கு அவளை கொடுக்காதபடிக்கு அனுப்பின இடத்துல அவளுடைய ஒரே காரியம், அவளுடைய நீதி என்பது எங்க விளங்கினது என்றால், அந்த சந்ததியிலே அவளை பிள்ளை பெற்றெடுக்க வேண்டும் என்ற இடத்தில் தான் அவன் எல்லா காரியமும் செய்கிறான். அவளை கொண்டு வந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன இடத்துல இவர் தான் அப்படின்னு தெரிந்த உடனே அவன் ஊருக்கு முன்பாகவே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, தேவ நீதிக்கு அவன் முழுவதுமாக ஒப்புக்கொள்ள, என்னிலும் அவள் நீதி உள்ளவர் என்று அவன் கொண்டு வருகிறான். என் குமார் நாயகளாவை கொடுக்காமல் போனேனே, இவள் என்னிலும் நீதி உள்ளவர் என்ற இடத்துல கொண்டு வந்து அந்த நீதி, தேவ நீதிக்கு தன்னை ஒப்பு கொடுத்த யூதா தான் இங்கே இந்த அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவபலன் என்பதற்கு அடையாளமாக வருது. சிமியோனை உள்ள பிடிச்சு போட்டு எல்லாம் பண்ணாலும் அந்த பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை என்ற இடத்துல இங்கே யோசேப்பு சில காரியங்கள் எழுத்தின்படி செய்கிறார். அண்ணமரை அனுப்பிட்டு தம்பியை தன்னோட வச்சுக்கலாம், ராஜ்யம் நம்மளது தான் அப்படின்னு அவர் எழுத்தின்படி செய்தாலும் அல்ல, தேவ திட்டம் நிறைவேறும்படியாக ஜீவரட்சனை உண்டாகும்படியாக கொண்டு வருகிறார். இது நடப்பிக்கிறதுக்கு காரணம் என்ன என்றால், யோசேப்பு முழுவதும் தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனிதனாக இருந்தான் என்பதுதான் காரணம். அவன் தேவன் தனக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை அவன் வைத்துக் கொண்டு தன்னுடைய பாவம் மாம்சம் பிசாசு என்ற இடத்துல கிறிஸ்து ஜெயித்தது போல அவன் எல்லா பக்கத்திலும் ஜெயிப்பதற்கு காரணம் ஒரு தேவ பயம் உள்ளவனாக அவன் இருந்ததுதான் காரணம். அவன் இப்படிப்பட்ட பாவத்துக்கு நான் உடன்படுவது எப்படி? அங்க குழியில போட்ட போதும் அவனுடைய புலம்பல், அவன் சகோதரனுக்கு விரோதமாக ஒன்றும் அவன் செய்யவில்லை. அவன் சகோதரனுடைய குறைபாடுகளை பிதாவின் இடத்துல தகப்பனிடத்தில் கொண்டு போகக்கூடிய இடத்திலே அவன் இருக்கிறான் என்பதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவ பயத்தினாலே தன்னை காத்து கொண்டான் என்று சொல்றான். வசனம் அவனை புடமிட்டது. 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்துல வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. 105:19 வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அந்த வசனம் அவனை புடமிட்டது. அதுக்கு பின்பு ராஜா அவனை ஆள் அனுப்பி கட்டவிழ்த்தான். யாரை கட்டவும் கட்டவிழ்க்கவும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்பது ஒரு ராஜரீகத்துக்கு அவன் கொண்டு வரப்படுது. ஒரு ராஜரீகம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுதுதான் நாம்
தேவ சித்தத்தை செய்தால்தான் இந்த ராஜரீகம் நமக்குள்ள வரும். இந்த ராஜரீகம் வந்தால்தான் நாம் தேவனுடைய தன்மைகளை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு வர முடியும். எந்த ராஜா அப்படின்னா சமாதானத்துக்கு ராஜா, நீதிக்கு ராஜா என்று சொல்லுவோம். நாம் சமாதானத்தின் நீதி அடைந்து கொண்டால்தான், நாம் சமாதானத்தின் நீதி அடைவதற்கு நமக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவு வேணும். அதற்கு நாம் பழைய மனிதன், பாவ மனிதன், பழைய மனிதன், புறமான மனிதனை அழித்து உள்ளான மனிதனை பலப்படுவதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு வேண்டும். நிறைவு வந்தால்தான் நாம் சமாதானத்தின் நீதி அடைந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் நமக்குள்ளே சமாதானத்தின் நீதியை கொண்டு வரும். இதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் எழுத்தின்படியான கிரியைகள் செய்யாதபடிக்கு. சிமியோன் அங்க எழுத்தின்படி பட்டயத்தை எடுத்து அவனுடைய கருவி கொடுமையின் கருவி, நம்முடைய பலத்தினால் நாம் எதையும் செய்யக்கூடாது என்ற இடத்திலே ஆவிக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் யூதா இருக்கிறான். யூதாவுடைய காரியங்கள் அவன் கையாளத்தக்கதே அல்ல. தேவன் நடத்தக்கூடிய இடத்தில் தான் யூதாவுடைய வாழ்க்கை இருக்கிறது. எல்லாம் அவன் கைக்கு மிஞ்சி போன விஷயம்தான். யூதாவுடைய வாழ்க்கையிலே அவன் நீதியை நிலைநிறுத்தும்படியாக அவளை கொண்டு வாங்க, கொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் மாற்றார். இது எல்லாமே மிஞ்சி போன விஷயங்கள் தான். தேவன் யூதாவை அவனுடைய வாழ்க்கையிலே இருந்த பிரச்சனைகளினாலே அவனுடைய சுபாவத்தை கட்டி எழுப்பினதினால்தான் அங்க யோசேப்புடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய தன்மை அவன் இடத்துல இருந்தது. நான் சிமியோனுக்கு பதிலாக நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன், என் ஜீவனை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்ற இடத்துல அவன் வருகிறதுக்கு காரணம், அந்த தெய்வீகத்தை அவன் அடைந்து கொண்டதுக்கு காரணம், அவனுடைய சூழ்நிலையிலே தேவன் மாற்றினார், அவனுடைய சுபாவத்தை தேவன் மாற்றுகிறார். யோசேப்பை ஒரு தெய்வீகத்துக்கு கொண்டு வந்திருந்தாலும் கூட அவன் அந்த முழுவதும் அவன் கொண்டு வரக்கூடிய இடத்துல யூதா தான் அங்கே கிரியை நடப்பிக்கிறார் என்பதை நாம் தெரிவிக்கிறோம். சிமியோனுக்கு பதிலாக தன்னை பெஞ்சமினுக்கு பதிலாக தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு யூதாவுடைய தன்மை, அது யோசேப்பின் கடினமான இருதயத்தை உடைத்து அது வரைக்கும் அங்கே மறைவிலே அழுத யோசேப்பு சகோதரருக்கு முன்பாக அழுது தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் தான் நீங்க விற்று போட்ட யோசேப்பு, உங்க சகோதரன் நான் தான் அப்படின்னு அவன் வெளிப்படுத்த. இதுக்கு காரணம் நாம் நம்முடைய பலத்தினாலே கிரியை நடப்பிக்காதபடிக்கு, நம்மளால எல்லாம் முடியும் அப்படிங்கிறது இல்லாதபடிக்கு தேவனுடைய நடத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளினாலே அவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா விதமான வேற்றுமைகள், சிந்தனைகள், தர்க்கங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறோம் என்று கொண்டு வருகிறார். 2 கொரிந்தியர் 5:10 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்க 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனம். 4:5 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்க, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். சிந்தனைகள், மேட்டிமைகள் எல்லாவற்றையும் நீக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்பது தேவ பலன். அது நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரிய அல்ல, அது அரண்களை நிர்மூலமாக்குகிறது. இவர்களும் அரண்களை நிர்மூலமாக்குனாங்க. இவர்கள் அரண்களை நிர்மூலமாக்கின இடத்துல இவருடைய கருவிகள் கொடுமையின் கருவிகள். அது யாக்கோபுடைய வாசனையை கெடுக்கக்கூடியதாக இருந்தது. நம்முடைய பலன் கொண்டு மாம்சத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அது யாக்கோபுடைய வாசனையை கெடுக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய பிதாக்களுடைய வாசனையை, சாட்சியை கெடுக்கக்கூடிய இடத்தில் நாம் கிரியை செய்வது என்பது கொடுமையின் கருவி. அதை நம்ம செய்யக்கூடாது. நாம் தேவனுடைய பலத்தினாலே இதை செய்ய வேண்டும். ஆவிக்குரிய தன்மைகளில் தான் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்பதாக இருக்கிறது. இதான் யாக்கோபுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறோம். இதே போலதான் தாவீதுடைய வாழ்க்கை. ஆபிரகாமுடைய சந்ததி இப்படி வந்து முடியுது. எகிப்துக்கு வந்தார்கள், அதுக்கப்புறம் விடுதலையாக்கப்பட்டார்கள், நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலும் ஒரு அம்னோன், ஒரு அப்சலோம், ஒரு அதோனியா, ஒரு பாவ மனிதன், ஒரு பழைய மனிதன், ஒரு புறமான மனிதன் இருக்கிறார். அங்கே தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர் 6 பேர்.
எருசலேமில பிறந்த குமாரன் 13 பேர், மொத்தம் 19 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் 19 பேர். இந்த 19 பேர்ல இந்த 3 பேர், எப்ரோனிலே பிறந்த 3 பேர் அவனுக்கு விரோதமாக கிரியை நடப்பிக்கிறார்கள். அம்னோன், அப்சலோம், அதோனியா, இந்த 3 பேர். ஆனால் 10வது குமாரன் சாலமோன், 10வது எருசலேமில் பிறந்த 4ஆம் குமாரன், அவனுடைய கணக்கிலே 10ஆம் குமாரன், முழுவதும் எடுத்தா 10வது குமாரன், அவன்தான் அவனுக்கு சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய இடத்துல இருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எருசலேமில் பிறந்த 4ஆம் குமாரன், 4 சுவிசேஷங்கள், அவன் 10வது எண்ணிக்கையின்படி 10 என்பது அன்பு. இவன் தான் சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய இடத்திலே, நீதியை செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறான். அன்புதான் பரிசுத்த ஆவி என்பது அன்பு. தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றினார். இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 5:5. 10 என்பது அன்பு. 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கக்கூடிய அன்பு. 10 என்ற அன்பு பரிசுத்த ஆவியின் நிறைவினால் கிடைக்கக்கூடிய அன்பு என்பது அது நீதி, சமாதானம். அது மெல்கிசேதேக்கு ராஜா. மெல்கிசேதேக் என்றால் அவன் சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா. நீதியின் சமாதானமும் நம்மை ஆளுகை செய்யக்கூடிய இடத்துல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய ஆவிக்கு நம்முடைய ஆவியை கீழ்ப்படுத்தி நம்முடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தக்கூடிய இடத்தில் தான் நாம் சமாதானத்தின் நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே அடைந்து கொள்ள முடியும் என்பதாக இருக்கிறது. தாவீதுக்கு பிறந்த அங்க எப்ரோன்ல பிறந்த 3 குமாரரும் தாவீதுடைய வாழ்க்கையை அவர்கள் மிகவும் வேதனைப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். பாவ மனிதன், பழைய மனிதன், புறம்பான மனிதன் என்ற இடத்தில். பாவ மனிதன் அம்னோன் என்பவன் அவனுடைய இச்சைக்கு அவன் இடம் கொடுத்து அவன் தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையை கொண்டு வரக்கூடிய இடத்திலே, தாவீதுடைய குமாரத்தை அவன் கொண்டு போடக்கூடிய இடத்துல, அவருடைய வாழ்க்கையை நாசப்படுத்தக்கூடிய இடத்திலே அவன் கிரியை நடப்பித்தான். பாவ மனிதன் ஒரு விருப்பமில்லாத செயலை அவன் செய்து தாவீதை ஒரு மிகப்பெரிய வேதனைக்குள்ளே கொண்டு வருகிறான். இந்த பழைய மனிதன் பழிவாங்கக்கூடிய இடத்திலே அப்சலோம் அவன் பழிவாங்கி அம்னோனை கொண்டு போடுகிறான். கொண்டு போட்டது மாத்திரமல்ல, அப்சலோம் தன்னுடைய தகப்பனையும் அவன் வெறுங்காலாக விரட்டி விடக்கூடிய இடத்திலே கிரியை நடத்துகிறான். சுயத்துக்கு அவன் இடம் கொடுத்து அவன் முழுவதும் பழைய மனிதன் என்ற இடத்திலே பழிவாங்கி அவன் பெருமை மேட்டிமை கொண்டு அவன் தகப்பனையும் அவன் விரட்டி அவன் அந்த ஆட்சி பீடத்தை பிடிக்கக்கூடிய இடத்திலே அவன் வேதனைக்குரியவனாக அவன் மாறுகிறான். 3வது புறம்பான மனிதன். புறம்பான மனிதன் சுய சித்தம், பெருமை என்ற இடத்திலே அவனுடைய 3வது ஒரு குமாரன் அதோனியா எழும்பி அவன் நான் தான் ராஜா, சுய பெருமை, சுய கிரியைகள், நான் தான் ராஜா என்று தன்னையே அபிஷேகம் பண்ணி கொண்டு அவன் தன்னையே முன்னிறுத்தி அவனை தனக்குரிய ஆட்களை சேர்த்து கொண்டு கொஞ்சம் பேர் அவனோட சேர்ந்துட்டாங்க. கட்டிப்பிடிச்சு வளமையா பேசி அவர்களை தன்னோட இசையக்கூடிய இடத்திலே அவன் வைத்துக் கொண்டான். பாருங்க, அவனுடைய உதடுகளின் இனிமை யோவாபே கமந்துட்டாரு. இவ்வளவு நாள் தாவீதோடு பராக்கிரமசாலிகளோடு இருந்த யோவாபு, தாவீதுக்காக கிரியை நடப்பித்த யோவாபு, அங்கே பாருங்க ஒரு இனிமையான வார்த்தையிலே மயங்கி அவன் தாவீதுக்கு விரோதமாக போயிட்டான். தாவீது செய்யறது சரியில்லை அப்படிங்கிறவங்க தான் அங்கே சேர்றாங்க அதோனியாவோட. தாவீது நீதி செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறவங்க தான் அதோனியாவோட சேர்றாங்க. அங்க யோவாபு சேரலாமா? யோவாபு அங்கே சேர்ந்து தாவீதுக்கு விரோதமாக கிரியை நடத்த இடத்துல இதெல்லாம் சுயம், அந்த பாவ மனிதன், பழைய மனிதன், புறமான மனிதன் கிரியைகள் தாவீதுடைய வாழ்க்கையில. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலே சமாதானம், நீதி என்பது எங்க வருதுன்னா அது சாலமோனினால் தான் வருகிறது. தேவன் கொடுத்த குமாரன் என்ற இடத்துல 2 சாமுவேல் 7 உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், வந்து ஆலயம் கட்டுவான். அவன் அமைதியில் உள்ள புருஷன், அவனை அமெரிக்கையை கட்டளையிடுவேன், அவனை அமர்ந்திருக்க பண்ணுவேன். சமாதானத்தின் ராஜா, அவன் நீதி நடப்பிக்கிறான். தாவீது சொல்லிட்டு போறார், இவனெல்லாம் கணக்குல வச்சுக்கோ, இவங்களுக்கெல்லாம் நீ உன் ஞானத்தின்படி நீதியை சரிகட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாரையும் அவன் சரிகட்டு. அவனை தாவீதை தூஷித்த அங்க சிமேயி ஆகட்டும், தாவீதுக்கு விரோதமாக எழும்பின எவர்களாகட்டும், அவர்களை சரி கட்டக்கூடிய இடத்திலே ஒரு சாலமோனை தேவன் ஏற்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்குடைய அபிஷேகத்துக்கும் அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட நாம் அவருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து
அவருடைய ஆவியை நாம் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல போராட்டங்கள் கலக்கங்கள் வரும். ஆனால் அவைகள் ஒன்றும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. தாவீதை எவ்வளவோ விரட்டினாலும் கடைசியா அங்கே அவருடைய குமாரர்கள் அங்கே மரித்து தான் போனார்கள். அவருடைய சத்துருக்கள் ஜெயிக்கப்பட்டு தான் போனார்கள். ஏனென்றால் தாவீது எப்போதும் தேவனை தனக்கு முன்பாக வைத்தார். நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. என்னுடைய நம்பிக்கை தேவன் தான், என்னுடைய பலன் தேவன் தான், என்னுடைய சகாயம் தேவன் தான், என்னுடைய ஜெயமும் கர்த்தராலே தான் வருகிறது என்ற உறுதி அவனுக்குள்ள இருக்கிறது. உறுதி நாம் அடைந்து கொள்வதற்கு நமக்கு ரத்தத்தினாலே ஒரு மீட்பு வந்திருக்கிறது. வசனத்தினாலே நம்மை தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவில்லாத வித்தினாலே அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையாக எடுத்து அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது என்ற இடத்திலே நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் ஆசீர்வாதத்தை நாம் ரத்தத்திலே பெற்றோம். அவரை அடக்கம் பண்ண இடத்திலே அவருடைய வார்த்தை உயிர்த்தெழுந்த இடத்துல அவருடைய வார்த்தை உயிர்த்தெழுந்து வலது பாரசத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நாம் அவருடைய அபிஷேகத்தின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த அவருடைய மரணத்தின் ஆசீர்வாதத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜனங்களாக தேவன் நம்மை இருக்கிறார். இதற்கு நாம் பாவ மனிதனை, பழைய மனிதனை, புறமான மனிதனை அழித்து உள்ளான மனிதனை பலப்பட வேண்டும். அது தேவ நீதிக்கும் தேவனுடைய சமாதானத்துக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல நம்முடைய சுயநீதியையும் சுய காரியங்களையும் நாம் வெறுத்து அதை தள்ளி நம்முடைய போராயுதங்கள் தேவனுடைய அங்கே தேவ பலத்தினாலே இருக்க வேண்டும். நம்முடைய ஜெயம் தேவனாலே வர வேண்டும். நாம் முற்றிலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற இடத்துல இயேசு கிறிஸ்து தம்மை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினது போல கிறிஸ்துவின் மனவாட்டி என்ற இடத்துல நாமும் பரிபூர்ணமாக அதுக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெயத்தை பெற வேண்டும். அதுதான் முக்கியம். இயேசு என்ற அனுபவத்தோடு நாம் பாவத்தை நீக்கி நின்று விடக்கூடாது. கிறிஸ்து என்ற அவருடைய உயிர்த்தெழுந்த அந்த அனுபவத்துக்கு நாம் வர வேண்டும். நம்முடைய வசனத்தினாலும் நம்முடைய ஆவினாலும் நாம் உயிர்ப்பிக்கக்கூடிய அனுபவம். மணவாளன் என்ற இடத்துல இம்மானுவேல் நம்மோட இருக்கக்கூடிய மணவாளன் அவர்களோட இருக்கிறார். அவங்க ஏன் உபவாசிக்கணும், அவங்க ஏன் துக்கித்து இருக்கணும்னு சொல்றாரு. மணவாளன் நம்மோடு இருப்பது என்பது இம்மானுவேல் என்ற அனுபவமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் முந்தின கிரியை என்பது நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியினர் ஆனா அவரு சத்தியாவியானவராக நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். பாவத்தை குறித்து, உலகத்தை குறித்து, நீதியை குறித்து அவர் நமக்கு உபதேசித்து நம்மை சரி செய்து கொண்டு வந்த இடத்தில் மாத்திரமல்ல, நம்மை கட்டி எழுப்பக்கூடிய இடத்துல அவர் நம்மை நடப்பித்து கொண்டு வர வேண்டும். அதுக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து நாம் ஜீவிக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்தார் என்ற இடத்துல குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற இடத்துல அங்கே ராஜரீகம் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறார். நாம் ஒரு ஆளுகைக்கு வர வேண்டும் என்றால் பிறந்த இடத்துல இல்ல, வளர்ந்த இடத்துக்கு நாம் வர வேண்டும். குமாரனாக வளர வேண்டும். அதான் ஜெயம் கொள்ளக்கூடிய வாழ்க்கை. குழந்தை இயேசுன்னு இருக்கிறார். இயேசு வளர்ந்து விட்டார். ஒரு பாலகன் பிறந்தார் என்ற இடத்துல இருப்பார், குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற இடத்துல. பரிசுத்த ஆவியானவர் வெளியில என்ன பண்றாரு? பிரீச்சிங். வெளியில பால் வசனம் பிரீச்சிங் நடக்குது. ஆனா சபைக்குள்ளே என்பது டீச்சிங். அங்க பாலகன் பிறந்திருக்கிறார், வெளியில உள்ள குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற அனுபவத்துக்கு வெளியில அவர் ரட்சகர், உள்ள அவர் நம்முடைய மணவாளன் என்ற இடத்துக்கு வர. ரெண்டு விதமான அனுபவங்கள் இருக்குது. அங்க வெளியில பரிசுத்த ஆவியானவர், இங்க சத்திய ஆவியானவர் வந்து நம்மை எல்லா நீதியிலும் நடத்துவார். எல்லா உபதேசத்திலும் நம்மை தெளிவாக நடத்தக்கூடிய இடத்துல. அப்பதான் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் நாம் பாவ மனிதன், பழைய மனிதன், புறமான மனிதனை அழித்து உள்ளான மனிதனை பலப்பட்ட பின்பு நம்ம 3:10 நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடைபடிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுகிறோம். அதுக்கு பின்பு 3:14 பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பு. இது எங்க இருக்கு? 1 கொரிந்தியர் 13 முழுவதும் வாசித்து கடைசியில் இப்பொழுது விசுவாச, நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. இது அன்பே பெரியது. அன்பின் கிரியை, நற்கிரியை நடத்தும்படியாக தேவன், நற்கிரியை செய்யும்படியாக தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அவர் நற்கிரியைகளை நடத்தி தம்முடைய நாள் பணிந்து நம்மை காக்க வல்லவர் என்ற இடத்துக்கு நாம் வர.
இதுக்காக பாவ மனிதனை, பழைய மனிதனை, புறமான மனிதனை முற்றிலுமாக அழித்து உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் பலப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள் நீக்கப்பட்டு அவருடைய நிறைவு வந்தது என்ற இடத்துக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் இது எல்லாம் நீக்கப்பட்டு ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை அவருடைய சந்ததி அடைந்து கொண்டது போல நாம் அவர்கள் எழுத்தின்படி அடைய வேண்டும் என்ற அடையலையே, பரிபூர்ணமா அடையலை. அங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அவர்கள் சுதந்திரிக்கவில்லை. தூரத்திலே கண்டு மார்போடு அடைத்துக் கொண்டார்கள், அவர் சுதந்திரிக்க முடியலையே. விட்டு வந்த தேசம் போகல, எகிப்து. பரமதேசத்தை நாடி தேடினார். அவர்கள் சுயதேசத்தை நாடுகிறார்கள் என்ற கானானு சுயதேசம் போனா கூட அதை முழுவதும் சுதந்திரிக்கக்கூடிய அனுபவம் அவர்களுக்கு, ஒரு சமாதானத்தோடு அதை சுதந்திரித்து ஆளக்கூடிய அனுபவம் எல்லா காலத்திலும் அவர்களுக்கு இல்லை என்பதாக. ஆனால் நமக்கு அப்படி பாருங்க, அவருடைய ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியம். அவர் தூரத்திலே கண்டு மார்போடு அணைத்துக் கொண்டு சுதந்திரிக்கவில்லை என்று சொன்னாலும் இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. அதான் அவருடைய வாழ்க்கை. அவர்கள் மேகம் போன்ற தெல்லான சாட்சிகளாக சுற்றினார். நம்ம சுதந்திரிக்க போகிறோம். நாம் சிங்காசனத்துக்குரியவர்கள். நாம் அவருடைய மனவாட்டி என்ற இடத்துக்கு வருகிறோம். அவருடைய தோழர்கள். கிறிஸ்துவின் மனவாட்டி கிறிஸ்துவின் பரிபூர்ணமான அந்த அனுபவத்தை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவர் பாவ உலகம் பிசாசை ஜெயித்தது போல பாவ மனிதன், பழைய மனிதன், புறமான மனிதன் நாம் முற்றிலும் அழித்து உள்ளான மனிதனை பலப்பட்டு ஆவினாலே கிரியை நடப்பித்து அந்த நீதிய சமாதானத்தை அடைந்து கொள்ளக்கூடிய தேவஜனமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருந்த நிறைவுகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். எழுதப்படும். தாவீதுடைய வாழ்க்கையிலே அந்த அம்னோன், அப்சலோம், அதோனியா செய்தது போல நம்முடைய ஜீவியம் இல்லாதபடி அவன் இருக்கும் பொழுதே அவன் சிங்காசனத்துக்கு வருகிறான். அவன் இருக்கும் பொழுதே அவனுடைய கழுதையிலே ஏற்றப்படுகிறான். அவன் இருக்கும் போதே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இயேசு கிறிஸ்து அவருடைய பரிபூர்ணத்தின் நிறைவினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நீதியினாலும் சமாதானத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய அபிஷேகத்தின் நிறைவை நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவரோடு இருந்து ஜெயம் பெறுவோம்னால் ஜெயம் பெறுகிறவன் என்னோட கூட என் சிங்காசனத்தில் இடம் பெறுவான். அவரோட கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்கார செய்யும்படியான அருள் பொழிந்தவராக, அருள் நிறைந்தவராக அவர் இருக்கிறார். அதுக்கு நம்ம நான் ஜெயம் பெற்று என் பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறது போல ஜெயம் பெறுகிறவனும் அவன் என்னோட கூட என் சிங்காசனத்தில் நான் உட்கார செய்வேன் என்று சொன்னார். இந்த கால வேளையிலே வசனங்களுக்கு முற்றிலும் நம்முடைய ஜீவியத்தின் குறைபாடுகளை நாம் நீக்கிறது. பாவ மனிதன், பழைய மனிதன், புறமான மனிதனை அழித்து உள்ளான மனிதனே நாம் பலம் பெறும்படியாக அவர் தம்மை தாமே மீட்கும் பொருளாக தந்திருக்கிறார். அவருடைய மீட்கும் பொருளாகிய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்படுகிறோம். வசனத்தினாலே நாம் உருவாக்கப்படுகிறோம். அவருடைய ஆவினாலே நாம் நிறைவை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் தம்மை மீட்கும் பொருளாக தந்திருக்கிறார். அழிந்து போகிற மீட்கும் பொருளாலே நாம் பொன் வெள்ளியினாலே மீட்கப்படவில்லை. நாம் வெளியேற பெற்ற கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள். நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய வசனத்தினாலே நாம் காக்கப்பட்டு அவருடைய அபிஷேகத்தின் நிறைவை அடைந்து கொண்ட சுதந்திரத்தை பரப்ப தேவன் ஒருவரே, மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லா மனிதரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த மனிதனாகிய இயேசு கிறிஸ்து அவரே. அவர் தம்மை மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார். இந்த வேளையிலே மீட்கப்பட்ட நாம் அந்த மீட்பை காத்துக்கொண்டு அந்த நிறைவை அடைந்து கொள்ளும்படியாக பாவ மனிதனை அழிப்போம், பழைய மனிதனை அழிப்போம், புறமான மனிதனை அழிப்போம், உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் பலப்படுவோம். அவருடைய நீதியும் சமாதானத்தையும் நாம் அடைந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டோம். இந்த கால வேளையிலே நாம் இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம்.